நினைக்க முடியவில்லை. இதற்கு காரணம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டை எந்தவித நிபந்தனையும் இன்றி தொழில் முதலீடு என்கிற பெயரில் திறந்து விடுவதை அனுமதிக்க முடியாது. விருத்தாசலத்தில் திண்டிவனத்தில் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் புரித ஒரு சமூகத்தில் காலில் விடுவது மனித சமூகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல. அது வன்மையான கண்டனத்துக்குரியது. கூட்டம் எல்லாருக்கும் தானே கூடும். ஆந்திராவில் சிரஞ்சீவி ஒரு மாநாடு நடத்தினார். 25 லட்சம் பேர் திரண்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சி நீடித்து நிலை பெற்று மக்களோடு பணியாற்றுகிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மறைந்த சிவாஜி கணேசனுக்கு இதை விட பல லட்சக்கணக்கான பேர் கூடினார்கள். அவர் கட்சி நீடித்து நிலை பெற்று தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வந்ததா என்பது கேள்வி. உலகநாயகன் என்று போற்றப்படுகின்ற கமலஹாசன் கட்சி தொடங்கினார். நீடித்து நிலைத்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக களத்தில் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக போராட வேண்டும். எங்களை போன்ற கட்சி நாளா 6 முறை தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ மக்களுக்கான போராட்ட களத்தில் நாங்கள் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி பிடிக்க முடிகிறதோ இல்லையோ மக்களுக்கான போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். சமூக நீதி தளத்தில் போன்ற கட்சிகள் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக களத்தில் இருக்கிறார்கள். அதுபோன்று திரு விஜய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். யார் தலைமையில் வேணுமாலும் கூட்டணி அமையலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகட்டும், வரவேற்கிறோம். குறிப்பா தமிழ்நாட்டின் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறி, திருட்டு, காவல்துறையை தாக்குகின்ற இந்த சமூகங்களில் ஈடுபடுகின்ற பெரும்பான்மையா வட இந்திய தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார்கள். இதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. வட இந்தியாவிலிருந்து இங்கு வருகின்றவர்களை கண்காணித்து முறைப்படுத்த அவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களா என்பதையெல்லாம் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற ஒரு முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் தமிழ்நாட்டை சாராத வட இந்தியர்களும் ஏனைய நாட்டினர்களும் செய்கின்ற குற்ற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்த முடியும், கண்காணிக்க முடியும். இப்பெல்லாம் வட இந்தியர்கள் நேற்று பார்த்தா ஒரு பேருந்துல கண்டக்டர் அடிக்கிறாங்க. அதுக்கு முதல் நாள் பார்த்தா தமிழ்நாடு காவல்துறையை துரத்தி அடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நாமக்கல், திருப்பூர் பகுதியில உள்ளூர் தொழிலாளர்களை விரட்டி வைத்து அடிக்கிறாங்க. இதையெல்லாம் மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டும். அதற்குரிய வழிமுறைகளை காண வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி வருகிறேன். ஆக இதற்கு ஒரு கடிவாளம், இதற்கு ஒரு கட்டுப்பாடு, இதற்கு ஒரு முறைப்படுத்துகின்ற முறைமை இது இருந்தால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் இது போன்ற மிகப்பெரிய குற்ற நிகழ்வுகளில் இருந்து தமிழர்களை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இல்ல, எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமையை சமமாக வழங்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு. இவங்களை அதான் ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஒன்றிய அரசின் அதிகார வரம்புக்குள் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி தான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தோம். அந்த அடிப்படையிலும் பிரிதொரு மாநிலங்களின் அழுத்தத்தின் அடிப்படையிலும் ஒன்றிய அரசு தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். விரைவில் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும், அல்லது தேர்தலுக்குள் ஒன்றிய அரசு எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இதை எடுக்கலாம். அதிகபட்சம் 3 மாசம் தான் தேவை. அதற்கான மனித வளம் தமிழ்நாடு அரசு கைகளில் இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை. சென்னையில் ஈசிஆர்ல 3 சுங்கச்சாவடிகளை மாநகர எல்லைக்குள் இருப்பது சட்டவிரோதம் என்பதை எடுத்து கூறி அந்த 3 சுங்கச்சாவடிகளை மூடியிருக்கிறோம். 60 கிலோமீட்டருக்குள் ஒரு சுங்கச்சாவடி தான் இருக்க வேண்டும் என்பது இந்திய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய விதி. ஆனால் பல உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்து தோள்கட்டு உரிமையாளர்கள் சட்டத்தை வளைத்துக் கொண்டு நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க சட்டத்திற்கு புறம்பான சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகிறது. அது அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்று
தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். என்னுடைய இந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் கடிதமாகவே இந்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.